ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். இன்றைக்கி மணிஷ் கிச்சனில் காலிஃப்ளவரையும் பச்சை பட்டாணியும் வச்சு ஒரு கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஒரு காலிஃப்ளவர் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து நல்லா கொதிக்கிற வெந்நீரில் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் 100 கிராம் பச்சை பட்டாணியும் தோலை உரித்து வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1/4 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன். கிரேவிக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், காஷ்மீரி சில்லி, முந்திரி ஒரு 10 முந்திரி வச்சுருக்கேன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஒரு பிரிஞ்சி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் பொரிகிற அளவுக்கு வதக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதக்கணுன்னு. தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி, வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. ஆற விட்டு அதோட 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கணும். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்குனதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். வெங்காயம் தக்காளி பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு இல்லை நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கணும். முந்திரி 10 முந்திரி, எண்ணெய் ஊற்றி தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் போட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். இந்த மிளகாத்தூள் காரம் காலிஃப்ளவரில் பிடிக்கிற அளவுக்கு வதக்கணும். மூணு நிமிஷம் காலிஃப்ளவர் நல்லா வதங்கிச்சு. அது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில், எண்ணெய் என்ன தேவையோ அதை ஊற்றி தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், நான் 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டு உங்கள்கிட்ட இருந்தால் போடலாம். அல்லது மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 5 பல் பூண்டையும் 1/4 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சியும் தட்டி வச்சுருக்காங்க.
அரைச்சி வச்சுருக்க விழுது போட்டு இல்லை ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கிரேவிக்கு தேவையான உப்பு, தனியாத்தூள் 1 ஸ்பூன், கிரேவி நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிச்சு. எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய், உங்கள்கிட்ட காஞ்ச வெந்தயக்கீரை கஸ்தூரி மேத்தி இருந்தால் போடலாம். 1/2 ஸ்பூன் சர்க்கரை, இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கணும். நல்ல சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடு சாப்பிட்ட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.